தேங்க்ஸ் டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன திரையிலிருந்து ஒரு பெரிய திரைக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்திருக்கிற தயாரிப்பாளர் அண்ட் இயக்குனர் சரவணன் சார் அண்ட் பாலாஜி சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சென்டிமெண்டே இருக்கும், சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வரும்போது ரொம்ப எசிடேட் பண்ணுவாங்க, எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்களா, பார்த்து பழகின முகமாச்சு அப்படின்லாம். பட் அந்த ஒரு பெரிய ஸ்டெப்பை அவங்க எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சின்ன திரையில அந்த சரவணன் மீனாட்சின்ற ஒரு சீரியல் இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே அந்த டீமே எதிர்பார்க்கல. அந்த ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க சினிமாவில். அப்போ எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்த ஒரு கதை வந்து நம்ம கண் பேசும் வார்த்தைகளுடைய கதை. ஏன்னா வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாவோ இல்லை ரொம்ப சென்டிமெண்டாவோ அப்படி எதுவுமே காட்டாம எனக்கு என்ன நேச்சுரலா வருமோ அந்த ஒரு கேரக்டரை சொன்னாங்க. காமெடி, ரொமான்ஸ், சென்டிமெண்ட், இது ஒரு ட்விஸ்ட் வந்து ஒரு கேம். அந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப அப்பீலிங்கா இருந்தது. பிளஸ் வந்து படம் வந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு சிங்கப்பூருக்கு போகுது அப்படின்னாங்க. சிங்கப்பூர் நான் பார்த்ததே இல்லையே சார், கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்னு அது பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ இங்க இருந்து ஒருத்தனை சிங்கப்பூருக்கு கொண்டு போய் அங்க அவன் பண்ற கலாட்டாக்கள், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஊர் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சிங்கப்பூருக்கு போனானா அந்த கல்ச்சரையும் அந்த மக்களையும் பார்த்து எப்படி வியப்பான். குறிப்பா அந்த சிங்கப்பூர் பெண்களை பார்த்து எப்படிலாம் சொல்ல விடுவான், எப்படிலாம் அந்த பெண்ணுங்க பின்னாடி அலைவான். ஒரு மலேசியன் எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான், ஒரு சைனீஸ் எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான், ஒரு சிங்கப்பூரியன் பொண்ணை எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுவான்ற அந்த ஒரு காமெடி எலிமெண்ட் ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் அந்த கேரக்டரைசேஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக பண்ணலாம் சார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதுக்காக நானும் அதை பண்ணேன். அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி. அண்ட் இந்த படத்தில் கதாநாயகி இனியா, 2 சூப்பர் ஹிட் படங்கள், மௌனகுரு அண்ட் வாகை சுடுவா. இதே நான் தேட்டரில் போய் பார்த்து செம்மையாக இருக்கிறாங்களே, சான்ஸே இல்லை அப்படின்னா யார் அவங்க அப்படின்னும் போது அவங்க நேரில் வந்து இவங்க தான் உனக்கு ஹீரோயின் போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் அவங்க மேல, ஐயோ நம்மளெல்லாம் எப்படி அவங்க அக்செப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு. பட் எந்த ஒரு பந்தாவும் இல்லாம அவங்க வந்து த்ரூஅவுட் த மூவி பெரிய சப்போர்ட். அவங்க நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தரவு ப்ரொஃபஷனல், ஒரு ஸ்கிரீன்ல ஒரு ஃப்ரேம்ல தான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, கூட இருக்கணும்னு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்க எப்பயுமே நமக்கு கொடுப்பாங்க. இது இந்த பெஸ்ட் சென்ஸ், உங்களுக்கு இது பண்ணுங்க, இது சரியா இல்லை, மாத்தி பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த படம் ஃபுல்லா சொல்லும்போது அதை நான் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆமாடா இவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நான் யோசிச்சேன். தேங்க்யூ வெரி மச் இனியா ஃபார் த சப்போர்ட். அண்ட் இந்த படத்துல காமெடி வந்து முருகதாஸ் அண்ட் மதுமிதா சான்ஸே இல்லை, அவங்களுடைய எனர்ஜி அண்ட் அந்த காமெடி டைமிங். முருகதாஸ் வந்து த்ரூஅவுட் த படம் என் கூட வருவாரு, அல்டிமேட்டா இருக்கும். நான் பாதி இடத்துல நான் பேசியிருக்கே மாறேன், அது வந்து ஃபுல் ஓவர்டேக் பண்ணுவாரு. அதுவும் இந்த சைனீஸ் ஃபிகர்லாம் வந்து அவர் ஸ்கிரீன்ல சைட் அடிச்சதோட ஆஃப் ஸ்கிரீன்ல சைட் அடிச்சது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணி கொண்டு வந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளோ லைவ்லியா இருப்பாரு, அவ்வளோ நேச்சுரல் காமெடியன். இதுக்குன்னு மெனக்கெட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுறதே கிடையாது. அவருக்கு என்ன தோணுதோ அந்த ஸ்பாட்ல அதை ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காமெடியன். அண்ட் மதுமிதா ஃபுல் எனர்ஜி. பார்க்கறதுக்கு தான் அப்படி ஸ்கிரீன்ல தான் காமெடி, கட்டுன்னு சொன்னா பக்கத்துல தான் காலி. அந்த அளவுக்கு ஒரு டெரர் கேரக்டர் அவங்க. ஸோ படம் ஃபுல்லா அவங்கள வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பாருங்க, சிங்கப்பூர்ல அவங்க சண்டை போடாத கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாட்டை கேட்கும்போது ரேடியோல நான் கொஞ்சம் காலம் இருக்கிறதுனால ஒரு பாடலை கேட்கும்போது ஜட்ஜ் பண்ணுவேன், இந்த பாட்டு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சார் வந்து ஒரு பாட்டை ஸ்கிராட்ச் தான் பிளே பண்ணாரு. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், இந்த பாட்டு வரிகளும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இசையும் ரொம்ப சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு வரிகள், ஒரு டியூனுமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். இதுதான் நம்ம படத்துடைய பாட்டுனாரு. சார் இந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ்லாம் வேற ஆடுறாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, ஆமா அப்படின்னாரு. ஸோ அந்த ஒரு பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இசையை கொடுத்திருக்கிற ஷமந்துக்கும் நம்ம பாடல் ஆசிரியர் அவர் சாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகா பாடல் வரிகளும் சரி இசையும் சரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க படம் பார்க்கும்போதே சிங்கப்பூரை சுத்தி பார்ப்பீங்க. அது ஒரு பெரிய பிளஸ். அந்த அளவுக்கு சிங்கப்பூருடைய நூக் அண்ட் கார்னரை வந்து இந்த படம் மூலமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேங்க்ஸ் டு த கேமராமேன் நாககிருஷ்ணன் சார். அவ்வளோ அழகா அந்த சிங்கப்பூரை வந்து படம் பிடிச்சிருக்காரு, அவ்வளோ அழகா இனியாவை படத்துல காட்டியிருக்காரு. தேங்க்யூ சார். அது நானே சொல்லிக்கூடாது. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் சாபு, அவர் வந்து நான் ஸ்கூல்ல நாங்களாம் சின்ன வயசுல ஹிந்தி கிளாஸ்லாம் படிச்சிருக்கோம் எங்க ஏரியாவில்.
அப்பெல்லாம் அவரு பயங்கர காமெடி பண்ணுவாரு, பயங்கரமா பண்ணுவாரு. நடுவில் எனக்கு அவருக்கும் டச் விட்டு போயிடுச்சு. கட் பண்ணி இந்த படத்தை தான் நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம். சாபுன்னு ஒரு எடிட்டர் தான் நம்ம படத்துக்கு அப்படின்னாரு. சாபுவா சார்? ஓகே சார். நேர்ல பார்த்தா, டே சாபு நீயாடா எடிட்டர் இருந்தா? ஆமா, நீ ஆக்டர் ஆகும்போது நான் எடிட்டர் ஆக மாட்டேனான்றாரு அவரு. ஸோ அவ்வளோ ஒரு பழைய நட்பு இந்த படம் மூலமா புதுப்பிச்சிருக்கு. ஆண்டனியோட அசிஸ்டன்ட் ரொம்ப திறமையான ஒருத்தர். இந்த படத்துக்கு நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்கிறார். கதையை அவ்வளோ அழகா நக்ஷல்லா கொண்டு வந்து கொடுத்துருக்கார். இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த என்ன அகைன் நான் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தான் நன்றியை தெரிவிப்பேன். ஏன்னா அவங்க தான் ஒரு டெலிவிஷன்ன்ற அந்த ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற என்ன ஒரு சினிமான்ற ஒரு பெரிய ஃப்ரேம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டுக்கு தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 100-150 ப்ரெஸ் மீட் நான் அட்டென்ட் பண்ணியிருப்பேன் என்னுடைய கரியரில். ரேடியோ ஜாக்கி எல்லா படங்களுக்கும் நான் போயிருக்கேன். எல்லா படங்களுடைய ப்ரெஸ் மீட்டையும் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அங்கேருந்து இங்கே வந்து நின்று பேசுறது எனக்கு ரொம்ப என்ன சொல்ல நர்வஸாகவும் இருக்குது. உங்களிலிருந்து ஒருத்தன் இங்கே வந்திருக்கேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு ஆங்கில தான் நான் சொல்ல முடியும். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. இவ்வளோ நாள் என்ன டெலிவிஷனில் சப்போர்ட் பண்ண நீங்கள் இந்த பெரிய திரைக்கு எடுத்திருக்க எந்த ஒரு முயற்சிக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் coming here and making your presence here. Thank you so much.